بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوا إلى آخر الآية صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த நமது உயிரிழமினிய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விலக்கல்களை வைத்து நிர்ணயிக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விலக்கலின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏவல்களை இயன்ற அளவு எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுமாறும், விலக்கல்களை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கேவலத்தை அடைந்து நாளை மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் வசியத் செய்து கொள்கின்றனர். அல்லாஹ் மனிதனை ஏற்ற தாழ்வுடன் படைத்தது ஒரு அநியாயம் அல்ல, மாறாக அவருடைய ரஹ்மத். உலகம் ஸ்தம்பித்து விடாமல் சென்று விட வேண்டும் என்கிறதுக்காக சில ஏற்றத்தாழ்வு பேதங்களை ஏற்படுத்தினார். அது மனிதனுடைய பார்வையில ஒருவர் உயர்ந்தவராக மற்றவர் தாழ்ந்தவராக போன்று சித்தரிக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில அவருடைய படைப்பினங்கள் அனைவரும் ஒன்று தான் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே கூறிவிட்டான். அதிலும் உங்களுக்கு இறை அச்சம் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய பக்தி எந்த நேரமும் உங்களுடன் பின்னி பிணைந்து இருக்கும் என்றால், தனிமையிலும் நீங்கள் அவனை மறக்க மாட்டீர்கள் என்றால், ஹராமான விடயங்கள் முன் வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக பயந்து அதனை விட்டும் விலகுவீர்கள் என்றால், உங்களை போல சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. மற்றவர்கள் துனியாவுல போற்றப்பட்டாலும் சரி, வரவேற்றப்பட்டாலும் சரி, அவர்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இவர் சிறந்தவர், இவரை யாரும் கணக்கெடுக்காவிட்டாலும் சரி என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல ஆயத்துகளின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர்களாக மாறினதே அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தின் காரணமாகத்தான். அப்படி என்றால் தந்தை பெயர் மட்டும் தான் தெரியும், அவருடைய அப்பாவின் பெயர் பாட்டனார் பெயர் கூட ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வம்சாவளியிலே தெரியாது என்றாலும் உயர்ந்த காரணம் என்ன? அவர்களுடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் வாழ்ந்தான். இன்று எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ் வாழ்கிறானா? எங்களுடைய நடைமுறைகள்ல, பண்பாடுகள்ல, ஈமான்ல, இபாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்கின்றானா என்கிறத நான் நீங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு முன்னோடியாக அவர்களுக்கு ஒரு நிதர்சனமாக அமையக்கூடியவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆனுக்கு விளக்கமாக உதயமானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தால் குர்ஆனை பின்பற்றியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். என்றாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய வாழ்க்கையும் நம்முடைய மனோ இச்சையும் முட்டி மோதும் பொழுது நாம் எதுக்கு முதல் உரிமை கொடுக்கின்றோம் என்கிறதனை சிந்தனை செய்து பார்த்தால், நான் யாரு நீங்க யாரு என்கிறதனை உள்ளம் பதில் சொல்லும். இதனால் சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இபாதத் மட்டும் இஸ்லாம் அல்ல, இபாதத் மட்டும் எங்களை ஈமானை உடையவர்களாக ஆக்கிவிட மாட்டாது. எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மட்டும் நாம் பரிபூர்ணமானவர்கள் என்று சொல்ல முடியாது. சிலர்கள் ஈமான்ல உறுதியானவர்களாக இருப்பார்கள், இபாதத்திலேயும் நல்லவர்களாக இருப்பார்கள், என்றாலும் கொடுக்கல் வாங்கல்ல மோசமானவர்களாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கலையும் நல்லவராக இருந்தால் அங்கே மாஷரத்தெனும் சில சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நல்ல முறையிலே மக்களுடன் நடந்து கொள்வது என்ற விடயத்துல அவர்களுக்கு குறைபாடு இருக்கும்.
அதுவும் நிறைவு பெற்றால் அங்கே பண்பாக நடந்து கொள்ளக்கூடிய அஹ்லாக்குல மாபெரும் சிக்கல் அவருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது இவர் குற்றங்கள் செய்வார், அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாது வரும். ஒரு உண்மையான மூமினாக ஆக முடியாது, முஸ்லிமாக ஆக முடியாது. இதனால்தான் கிதாபுகள்ல இந்த அஹ்லாக்குடைய பகுதியில இன்னும் ஒரு பெயரை அதற்கு சூட்டி இருக்கின்றார்கள், ஜினாயாத். ஜினாயாத் என்றால் குற்றங்களும் தண்டனைகளும். நான் ஒரு குற்றம் செய்து விட்டேனா, ஏந்த நற்குணம் உணர்த்த வேண்டும், நீ இதற்குரிய தண்டனை ஷரியத்தின் முறை பிரகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் களப்பற்ற தௌபாவை செய்து நீ அதில இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்ற அளவுக்கு எங்களுடைய உள்ளம் உறுத்த வேண்டும். இவைகள் 5 பூர்த்தியானால் தான் நானும் நீங்களும் தீன்தாரிகள், அப்படி இல்லாமல் தீன்தாரிகள் கிடையாது. எனவே இந்த 5 ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு முன்னால் இன்று பேச விரும்புகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக குர்ஆனில் பேசப்பட்டதை போன்று நீண்ட ஒரு ஆயத் எங்கேயுமே பேசப்படவில்லை. குர்ஆனில் நீண்ட ஆயத் எது என்று கேள்வி விடுத்தால் எல்லாரும் சொல்வார்கள், அது கொடுக்கல் வாங்கலுடைய ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்துல எந்த அளவுக்கு சில விடயங்களை வலியுறுத்துகின்றார் என்றால், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால், சில விடயங்கள்ல ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்கள் செய்தால் அதனை எழுதி கொள்ளுங்கள். மேலும் யாரெல்லாம் எழுதுறதுக்கு சாட்சியாளர்கள் எழுதக்கூடியவர்கள் அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் மறுக்கவும் வேண்டாம். வலாயப சுஹதா உய்தாமா துஉ என்று நீளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு நேர்ந்தால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதிலே ஃபிக்ஹுடைய உலமாக்கள் ஐமா அர்பா 4 இமாம்களும் கருத்துகள் சொல்லும் பொழுது முக்கியமாக செறிவாக இங்கே வாழக்கூடியவர்கள் ஷாஃபி மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து, இங்கே அல்லாஹ் எழுதுமாறு சொல்றது சுன்னா, கட்டாயம் அல்ல. அதற்கும் அவர்கள் சஹீஹான ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுக்கின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், கட்டாயம் இது எழுதப்படவே வேண்டும், இது ஃபர்து. அவர்களும் ஹதீஸ்களுடைய சில இஸ்தின்பாத்களையும் இஜ்திஹாதுகளையும் முயற்சிகளையும் செய்து ஆராய்வு பூர்வமான சில ஆதாரங்களை வைக்கின்றார்கள். எனவே இவர்களில் யாரையாவது நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில இருந்து பின்பற்றவில்லை என்றால் நாங்கள் வழிகேட்டிலே போய்விடுவோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சுன்னா என்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வருகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ராயேலுக்கு மத்தியில் நடந்த ஒரு விவகாரத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னார்கள். பனு இஸ்ராயேலை சேர்ந்த ஒரு மனிதன் இலா பஹ்லி கௌமிஹி, அவருடைய கூட்டத்தில் ஒரு மனிதனிடத்துல வந்து, எனக்கு அஸ்லிஃப்னி அல்ஃப தீனார், எனக்கு 1000 தீனார்களை கடனாக தாளுங்கள், வியாபாரம் செய்வதற்கு தவணையிட்டு அதனை நிறைவேற்றி விடுங்கள். ஒரு மனிதன் முன் வந்தார். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பிரகாரமும் அந்த காலத்துல தௌராத் மற்றும் ஜபூருடைய சில முன் வழிகாட்டலின் பிரகாரமும் அவர் சொன்னார், அஃபினி பிஷ்ஹதா, நான் கடன் 1000 தீனார்களை உனக்கு தருகின்றேன், அதற்கு சாட்சியை கொண்டு வா. எங்களுடைய குர்ஆனிலும் அதே கட்டளை தான். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால் சாட்சியை கொண்டு வாருங்கள். இன்றைக்கு அதிகமானவர்கள் நானும் அவரும் எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தா பொக்கத்தானே, அதனால எங்களுக்கு மத்தியில இந்த விஷயத்திலையும் பிரிவோ பிணக்கோ வந்ததே கிடையாது, அதனால எல்லாம் பொக்கையாகி கடைசியில அது பாதாளத்துக்கு போகும் வரைக்கும் தெரியாத அளவுக்கு மாறிவிடுகின்றது. இறுதியில அவருடைய உறவுகளும் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை உண்டாகிறது. இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகளுக்கு மாற்றம் செய்து குர்ஆனுக்கு முதல் உரிமை கொடுக்காம, ஹதீஸின் பிரகாரம் வாழாம, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுக்காம மனோ இச்சை பிரகாரம் வாழ்வதன் காரணமாக சமூகத்துல பெரும் சீர்கேடுகளை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. இதனாலதான் அவரும் சொல்லுகிறார், நான் 1000 தீனார்களை தாரேன், நீ சாட்சி கொண்டு வா. இவர் சொன்னார், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சிக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவன். இந்த ஹதீஸை வைத்துதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது எழுதுவது, சாட்சியம் வைப்பது அனைத்துமே சுன்னா என்று சொல்கின்றார்கள், கட்டாய கடமை அல்ல. இப்பொழுது வகஃபா பில்லாஹி கஃபீலா, அவர் 2வது சொல்கின்றார், என்னுடைய கடனை குறிப்பிட்ட சவனைக்கு உனக்கு தர முடியாமல் போய்விட்டால் அதற்கு ஒரு பிணையாக, எஃபையாக, பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கஃபீலை முன்வை என்று சொல்லும் பொழுது அவர் கூறுகின்றார், வகஃபா பில்லாஹி கஃபீலா, அந்த கடனை பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ்வை முன்வைத்து இவர் கேட்கும் பொழுது
சதஸ்த உண்மைத்தான் சொல்லிவிட்டீர் என்று 1000 தீனார்களை கொடுக்கின்றார். அதனை எடுத்துக்கொண்டு வியாபார நிமித்தமாக கடல் கடந்து செல்கின்றார். கடல் கடந்து செல்கின்றார். குறிப்பிட்ட தவணை நெருங்குகிறது. திருப்பி கொடுக்க வேண்டும். வருகின்றார். ஒரு பிரயாணம் செய்வதற்கு ஒரு படகையோ ஒரு போட்டையோ எதிர்பார்த்து, ஆனால் எதுவுமே கிடையாது. கடலும் அலை மோதக்கூடியது. என்ன செய்யறது? குறிப்பிட்ட தவணைக்கு என்னால் குடிக்க முடியாமல் போய்விடுமே. யா அல்லாஹ், நான் இந்த கடலை எடுத்தது உன்னை சாட்சியாக வைத்து, அவர் சாட்சி கொண்டு வருமாறு கூறிய நேரம் நான் உன்னைத்தான் முன்னால் வைத்தேன். அவர் பொறுப்பு எடுப்பதற்கு யாரையாவது நியமி என்றார். அந்த நேரமும் உன்னைத்தான் முன்வைத்தேன். யாரப், இந்த கடலை அவருக்கு நிறைவேற்றி வைப்பதற்கு நீயே போதுமானவன் என்று ஒரு பலகை கட்டையை எடுத்தார், அல்லது மூங்கில் போன்ற ஒன்றை எடுத்தார். அதனை ஓட்டையாக்கி அனைத்து தீனார்களையும் அதிலே போட்டு 1000 தீனார்களையும் அவர் அடைக்கலம் வைத்து ஒரு கடிதத்தையும் எழுதினார். எழுதி வைத்து அதனை தண்ணீர் புகாதவாறு அடைத்தார். யா அல்லாஹ், நீயே சாட்சி, நீயே பொறுப்பு என்று கடல்ல போட்டுவிட்டார். தவறை நெருங்கியது. அந்த மனிதனும் ஏதேனும் படகுகள் கப்பல்கள் வருமா என்று கடலோரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த கப்பல்ல யாரிடத்திலாவது என்னுடைய பணத்தை இந்த மனிதன் அனுப்புவார். ஆனால் எதுவுமே வரவில்லை. கொஞ்சம் நேரம் சிந்தனையில ஆழ்ந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறார். ஒரு மரக்கட்டை மிதந்து வருகிறது. தன்னுடைய பாதங்களுக்கு பக்கத்திலே விழுந்தது. அவர் அதனை எடுத்தார். இது விரலுக்கு உதவும் என்று வீட்டுக்கு கொண்டு போய் அதனை பிளந்தார். பார்த்தால் 1000 தீனார்களுடன் அங்கே கடிதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முன்வைத்து எடுத்தார். அல்லாஹ் இப்படி அசாதாரண சூழலையும் அந்த கடனை நிறைவேற்றி வைத்தார். இன்னல்லாஹ மஅஜ்ஜாஇன் ஹத்தா யக்தி தைனஹு, நான் இவரிடத்திலிருந்து எடுத்த கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் அஹத அம்வால் அன்னாசி யுரீது அதாஹா அஜ்ஜல்லாஹு மின், யாரு மக்களுடைய பொருளை எடுக்கும் பொழுது அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இதனை நான் ஒரு கடனாகத்தான் எடுத்திருக்கின்றேன், இது ஒரு டியூ பேமெண்டாக இருக்கிறது, நான் இதனை கொடுப்பேன் எப்பவும் இதனை நான் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோட யாரு செயல்படுகின்றார்களோ அஜ்ஜல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கடனை நிறைவேற்றி வைப்பார். வமன் அராத இத்லாஃபஹா, யாரு அதனை எடுக்கும் பொழுது கில்ட் பண்ணணும், ரப்பர் பண்ணணும், கொள்ளைய போற்றணும் என்று நினைக்கின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்லஃபஹுல்லாஹு தஆலா அவரை வீணாக்கிடுவான், நாசமாக்கிடுவான். இன்றைக்கு அப்படி கேவலப்பட்டவர்கள் எங்களுடைய சமூகத்தில் ஏராளமாக இருக்கின்றார்கள். கொடுக்கல் வாங்கல்ல மோசமாக இருந்து கொண்டு செய்யப்படக்கூடிய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் சம்பாதித்து சதகா செய்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறான், அவனுடைய கடனை வைத்துக் கொண்டு தர்மம் செய்வது அவனுக்கு ஆகுமானது அல்ல என்ற அளவு கூறப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய தர்மத்தை விடவும் சிறந்தது கடனை அடைப்பது தான் என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த 1000 தீனாரை அடைக்கலம் வைத்தார் அந்த மரக்கட்டையிலே. அதனை பெற்றுக் கொண்டார். பிறகு படகுகள் கிடைத்ததன் பின்னால் வந்தார். கடன் கொடுத்த மனிதனை சந்திப்பதற்கு இன்னும் ஒரு 1000 தீனாரை கையிலே தாங்கிக் கொண்டு போய் கொடுத்த நேரம் அவர் சொன்னார், அல்லாஹ் உம்முடைய கடனை எனக்கு நிறைவேற்றி விட்டார். நீ மரக்கட்டையில் போட்டு அனுப்பி வைத்தீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் அதனை அடைக்கலம் தந்து விட்டார். இதோ உன்னுடைய 2வது 1000 தினார் வன்சரிப், அதனை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்பிவிடு என்ற அளவுக்கு கடிமான சகோதரர்கள், எங்களிடத்துல எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு எண்ணம் வரணும், இது மற்றவனுடைய ஹக்கு, மற்றவனுடைய கடமை, இதை நான் சீரான முறையில நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் எடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது திரஉல் ஹுதமியா, ஹுதமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கவசம் ஒரு யகூதியிடத்துல ஈடு வைத்து இருந்தார்கள். இந்த நிலைமையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அது மீட்டியே எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி வைக்கிறான். எப்பொழுது தம்முடைய உள்ளத்துல அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும் காலமெல்லாம். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், ஒரு ஷஹீத் மார்க்க போர்ல போய்
உயிர் நீக்கக்கூடியவர். அவருடைய ரத்தம் சொத்து பூமியை சொல்வதற்கு முன்னால அல்லாஹ் சொர்க்கத்தின் தரிப்பிடத்தை காட்டிவிடுகிறார். அவரு கூட கடன் இருந்தால் மன்னிக்கப்பட மாட்டாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலல்லாஹ் இதா குத்தில்து அராய்த்து இதா குத்தில்து முக்பிலன் முத்பிரன் முஹ்தஸிபன் முக்பிலன் முஹ்தஸிபன் கைர முத்பிரின், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதில முன்னேறி போறேன், நலவை நாடியவனாக போர் புரிகின்றேன், எந்த காரணத்தை கொண்டும் புறமுதில் காட்டி ஓடாடுவனாக என்னையே அர்ப்பணித்து விடுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அவர் திரும்பி போகும் பொழுது மீண்டும் அவரை அழைத்தாங்க, சொன்னாங்க, ஜிப்ரீல் இப்பொழுது வந்தாரு. அதற்கிடையில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. அவர் திரும்பி போறதுக்கு இடையில வந்து அறிவிக்கிறாங்க, இல்லத்தை அல்லாஹ்வுடைய பாதையில பேசி மரணித்தாலும் கடன் இருக்கும் என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, நாங்க புசிக்கிறது யாருடைய பொருட்களை ஏராளமான விடயங்கள் சொல்ல இருந்தாலும் கூட நேரம் நெருங்கி கொண்டு வருகின்றது. பெரியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க முகத்துல அன்சாரி சஹாபாக்கள்ல மிகவும் பொலிவுள்ளவர்கள், மிகவும் அழகானவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மார்க்கத்திற்கு வழங்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அதிகாரியாக அவர்களை நியமித்து அனுப்பினார்கள். இந்த முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமனுக்கு போவதற்கு முன்னால ஏராளமான கடன் எடுத்திருந்தார்கள். கடன் எடுத்தது தன்னுடைய வாழ்க்கையில இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அல்ல. சிலர்கள் யாசகம் கேட்டு வந்தார்கள், கொடுத்தார்கள். யாசகம் கேட்கக்கூடியவர்கள் விட்டுவிடல. இவருக்கு கொடுக்காம இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தையும் அல்லாஹ் படைக்கல்ல. இதனால கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இறுதியில தன்னுடைய பொருட்கள் எல்லாம் விட்டு கொடுத்தார். எனினும் மக்கள் விடையில, மக்கள் இடத்துல கடன் எடுத்து இவர் தான தர்மம் செய்தார். கடன் ஏறிவிட்டது. கடனாளிகள் தேடுறாங்க, கடன் கொடுக்க முடியல. ஹஜ்ரத் முஆத் தலைமறைவுல ஆகிட்டாரு. வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கடனாளிகள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சுஹாபி முஆதுக்கு சொல்லுங்க, எங்களுடைய கடமை ஹக்கை நிறைவேற்றுமாறு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பினார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். சொன்னார்கள், யா முஆத் அத்தி ஹியூலஹும், இவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் உன்னிடத்துல நீண்ட காலமாக இருக்குது, நிறைவேற்றி விடு. யா ரசூலல்லாஹ், எனக்கு கொடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. முஆத் வீட்டுக்கு போங்க, போயிட்டு பாருங்க ஏதேனும் இருக்கிறதா. சில தளபாடங்கள் இருந்துச்சு, சத்தி முட்டிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதனை ஆப்ஷன் போட்டாங்க, ஏல விற்பனைக்கு வைத்தாங்க. சஹாபாக்கள் அதனை வாங்கினாங்க. கடன் 7 பங்காக பிரிக்க வேண்டியிருந்தது. என்றாலும் 5 பங்கு தான் பிரிக்க முடிந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கடனாளிகளுக்கு மத்தியில அந்த 5 பங்கை பிரித்து கொடுத்து விட்டார்கள். சஹாபாக்கள் நிலைமையை கருதி அந்த பொருளுடைய பெருமதிக்கு மேற்ப விடனும் அதனை வாங்கி உதவி செய்தார்கள். இப்பொழுது அந்த கடனாளிகள் சொல்கிறார்கள், எஞ்சிய 2 பங்குக்கு முஆதை சந்தையிலே வைத்து அடிமையாக விட்டு எங்களுக்கு நிறைவேற்றுங்கள். கடனாளிக்கு கேட்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அது எப்படியான மனிதனாக இருந்தாலும் சரிதான். யாரு வைத்துக் கொண்டு இழுத்தடிப்பாரோ அவருடைய மானத்தை கூட, அதாவது மானம் என்றால் அவருடைய இல்லாதது பொல்லாத நஷ்டங்கள், அவருடைய அந்த வம்சாவளிகளை எல்லாம் பேசி அவரை கேவலப்படுத்துறது அல்ல. மாற்றமாக இவரோட கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, இவர் கொடுக்கல் வாங்கல்ல சிறந்தவர் அல்ல என்று சொல்லுற அளவுக்கு, மேலும் அவருடைய பொருளை இமாமோட பேச்சு தகுந்த அத்தாரிட்டியோட எடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கேற்ப இந்த மக்கள் மாதை வைங்க சந்தையில விட்டு தாங்க 2 பங்கு எங்களுடைய அந்த கடலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க. வைகான து உஸ்ரத்தின் பனாத்திரத்துன் இலா மைஸரா, அந்த கடன் எடுத்தவர் கஷ்டமானவராக இருந்தால் அவருக்கு ஒரு இலகு ஏற்படும் வரைக்கும் கொஞ்சம் கவலை கொடுங்க. வான் தசத்தகோ கைருள்ளக்கும் இன்குந்தும் தாளமுன், நீங்க அது அவருக்கே கொடுத்து விட்டுறது உண்மையிலே கிடைக்க மாட்டாது என்று தெரியும். மௌத்தா போனாலும் கிடைக்காது, பரம்பரையும் கொடுக்க மாட்டாங்க என்று தெரியும் பொழுது அதை நீங்க சதக்காவாக அவருக்கு கொடுத்து விட்டது கைருள்ளக்கும், உங்களுக்கு சிறந்தது என்கிறதனை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. என்றாலும் இது இவருடைய உரிமை, இவருடைய உரிமை. இந்த கட்டளையும் பொருள் இல்ல, கட்டாயம் இல்ல. இந்த கட்டளையும் அல்லாஹ்வுடைய சுன்னாஹு கட்டளை ஆக்தான், சுன்னத்தான ஒரு கட்டளை.
இப்பொழுது ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால மீண்டும் பனு சலமா கோத்திரத்துக்கு போயிட்டு தலைமறைவிலே ஆகிட்டாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ் அழைத்து யமனுக்கு அனுப்புறாங்க. அந்த நேரம் தான் சொன்னாங்க, யா முஆத் யா கவத்தனா, முஆத் கடன் ஏறியது உங்களுடைய வாழ்க்கைக்கு அல்ல, நீங்க எடுத்தீங்க. என்றாலும் கூட உங்களுக்கு இந்த துனியாவுல இன்ப களியாட்டங்கள்ல ஈடுபடுறத எச்சரிக்கை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய உண்மையான அடையார்கள் இந்த துனியாவுடைய இன்ப களியாட்டங்கள்ல தன்னை மூழ்கடிக்க மாட்டார்கள். அதன் காரணமாக தானே இன்றைக்கு அதிகமானவர்கள் கேவலப்படுகிறார்கள். தன்னுடைய தேவைக்கு ஏற்ப சில விடயங்களை உள்ளத்திலே தாங்கி கனவுகளை உணர்த்து கேவலப்படக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. முஆத் திரும்பி வரும்போது எனக்கு கபருக்கு பக்கத்தால தான் நடப்பீங்க என்றெல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டே வழி அனுப்புறாங்க. சென்றதை போலவே ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத் உண்டாகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க খিলাফத்துக்கு வராங்க. அந்த வருடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ஜுடைய அமீராக நியமிக்கப்பட்டு ஹஜ்ஜுக்கு அனுப்பப்படுகிறாங்க. யௌமுத் தர்வியா ஹஜ்ஜுடைய 8வது நாள் ஹஜரத் முஆதுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் மத்தியில சந்திப்பு ஏற்படுது. அந்த இரவுல ஹஜரத் முஆதுடைய கண் அயக்கூடிய நேரத்துல ஒரு கனவு கண்டாரு. ஒரு பெரிய நெருப்பு குண்டத்துல முஆத் ரலியல்லாஹு தஆலா விழ போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய சட்டையினால் பிடித்து இழுக்கிறாங்க. காலையில வந்தாங்க. ஹஜரத் உமர் இடத்துல விளக்கம் கேட்டாங்க. சொன்னாங்க, இது உன்னுடைய 2 பங்கு கடன் தான், உன்னை நரகத்துல தள்ள போகுது. ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சு கொண்டாரு. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாரு. ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு போனாரு. சலாம் சொன்னாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடனை நிறைவேற்றினாரு. சொன்னாரு, அதனை உன்னை தொட்டும் நான் நிறைவேற்றி விட்டேன், நான் அதனை மன்னித்து விட்டேன். அவருடைய அடிமைகளோட பொருட்களோட தான் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்கிறார்கள். அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைத்து அடிமைகளும் தொழுது சலாம் கொடுக்கிறார்கள். யாருக்காக தொழுதீர்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழுதோம். நீங்களும் அல்லாஹ்வுக்கு என்று ஆரம்பித்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அடிமைகளாக இருக்க தகுதி இல்லை, நீங்க எல்லாம் முறிவே என்று சொல்லிட்டு ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் போய்விடுறாங்க. எனவே பெரியமான சகோதரர்களே, யாரிடத்துல நல்லெண்ணம் இருக்குமோ, யார் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோட கொடுக்கல் வாங்கல்கள் செய்வார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நிறைவேற்றிடுவான். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஜனாசாக்கள் கூட தொழிக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஜனாசா வந்து தொழிலை அரசுலான்னு சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு வந்துட்டு மறுவ திரும்பி கேட்டாங்க, இவருக்கு ஜெயின் கடன் இருக்கிறதா? 2 தீனார் கடன். ஹஜரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடனை நான் பொறுப்பேற்கின்றேன். பிறகு ஜனாசா தொழிக்கப்பட்டது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு பின்னால கேட்டாங்க, நீங்க அந்த 2 தீனாரை நிறைவேற்றீங்களா? நேற்று தான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் மூத்தா போனாரு, இன்றைக்கு கேட்கிறீங்களே என்று சொன்னேனே. இல்ல, நீங்க அதனை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த நாள் சந்தித்த நேரம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நிறைவேற்றீங்களா? ஓ, கொடுத்துட்டேன். அல் ஆன் பருத ஜில்துஹு பருத ஜில்துஹு சொன்னாங்க, இப்பதான் அந்த மையத்தினுடைய தோள்கள் சதைகள் எல்லாம் குளிராக இருக்குது. இது வரைக்கும் அவருக்கு கடும் வருத்தமாக சூடாகத்தான் இருந்துச்சு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிப்பானாக. நாம் இந்த விஷயத்துல சமூகத்துல கொடுக்கல் வாங்கலுடைய